பல்வேறு இன்னல்களுக்கு பிறகு தாங்கள் நாடு திரும்பியதாக சோமாலிய கொள்ளையர்களிடமிருந்து மீண்டு வந்த நாகர்கோவில் இன்ஜினியர் இன்ஃபன்ட் பிஜு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள வாணியக்குடியைச் சேர்ந்தவர் இன்ஃபன்ட் பிஜு. மெரைன் டெக்னாலஜி படித்த இவர் எகிப்து நாட்டு கப்பலில் வேலைக்கு சேர்ந்தார். எகிப்து நாட்டிலிருந்து எத்தியோப்பாவிற்கு புறப்பட்ட கப்பலில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இன்ஃபன்ட் பிஜு உட்பட 22 பேரை சோமாலிய கடல் கொள்ளையர்கள் சிறைபிடித்தனர். பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் 10 மாதங்களுக்கு பிறகு தமது சொந்த ஊருக்கு திரும்பிய பிஜுவை பார்ப்பதற்கு அப்பகுதி மக்கள் அவருடைய வீட்டில் குவிந்து வருகின்றனர். சோமாலிய கொள்ளையர்கள் கேட்ட பிணைய தொகையை தங்களுடைய கப்பல் நிறுவனம் தர மறுத்ததால் கொள்ளையர்கள் தங்களை அடித்து துன்புறுத்தியதாக இன்ஃபன்ட் பிஜு கூறினார். கல்ஃப் ஆஃப் ஏடன்ல வச்சு சோமாலியன் பைரட்டுங்களை வழிமடக்கி அவங்க பிடிச்சி கொண்டு போனாங்க. அவங்களோட சோமாலியன் கோஸ்ட்டு கொண்டு போய் ஷிப்பை ஆங்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட 10-20 பேர் சோமாலியன் ஆன்போர்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியோட தொடர்பு கொண்டாங்க. கம்பெனியில் சொன்னாங்க என்கிட்ட காசு இல்லை. அவங்க கம்பெனிக்கு ஆஃபர் வச்சாங்க 60 லட்சம் அமெரிக்கன் டாலர் அவங்க டிமாண்ட் வச்சாங்க. அப்போ கம்பெனி சொன்னாங்க எங்கிட்ட காசு இல்லை, நான் காசு கொடுக்க மாட்டேன், எங்கிட்ட காசு இல்லை, குருவன் தேவையில்லை, சிப்பன் தேவையில்லை, எனக்கு காருக்கும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அவங்க அந்த கோபத்தில் எங்களை அடிக்கிறதும், இந்த கேப்டன் அடிக்கிறதும், சீஃப் இன்ஜினியர் அடிக்கிறதும், எங்களுக்கு சாப்பாடு ஒழுங்கா தரதில்லை, அந்த மாதிரி அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. மேலும் பாகிஸ்தானில் உள்ள தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த அன்சர் உட்பட 3 நபர்கள் எடுத்த நடவடிக்கையால் தான் தாங்கள் நாடு திரும்பியதாக கொள்ளையர்களிடமிருந்து மீண்டு வந்த பிஜு நினைவுறுத்தினார். 3 மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் அன்சார் பரணி அவங்க வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க பாகிஸ்தானோட கவர்னர் அகமது சினாய் அவங்க 3 பேர் இந்த மேட்டர்ல இன்டர்ஃபியர் ஆனாங்க. இன்டர்ஃபியர் ஆனப்புறம் தான் அவங்க அந்த 60 லட்சம் டிமாண்ட்ல அவங்க 21 லட்சத்துக்கு இந்த டிமாண்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க காசு கொடுத்து அன்சார் பர்ன் இந்த மேட்டர் அவங்க இன்டர்ஃபியர் ஆனப்புறம் தான் நாங்க நினைச்சோம் நாங்க ஊருக்கு போய் சேரோம், எங்களோட நாட்டுக்கு நாங்க போய் சேரோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எங்க வந்தது. அதுக்கப்புறம் தான் கொள்ளையர்களிடமிருந்து மீண்டது தமது மகன் மறுபிறவி எடுத்தது போன்று உள்ளதாக இன்ஃபன்ட் பிஜு தாய் கண்ணீர் மல்க தெரிவித்தார்.